நயன்தாராவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்த்து தனுஷ் கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா அப்படின்றதுனால கோர்ட்ல வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி சில விவாதங்கள்லாம் நடந்து ஃபைனலா ஒரு பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்றதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது சட்ட சிக்கல்கள் அப்படின்றது தெரியும். எதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா அவங்களுடைய ஃபேரி டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு வாழ்க்கை கதை இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நானும் ரவுடி தான் அப்படின்னு இந்த படத்துல அவங்க எடுத்துக்கிட்டு, அதாவது அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு சில பிக்சர்ஸ், அதுவும் 3 செகண்டுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபுட்டேஜஸ் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம தனுஷ் இருக்கிறாரு இல்லையா, அவர்களுடைய ஒண்டபார் அப்படின்ற இந்த ஒரு ஃபிலிமுடைய நிறுவனம் அவரோடது அது. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் எங்களோடதுல இருக்கும் போது அவங்க வந்து அந்த வீடியோவை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபேரிடேல. அதனால அதை வந்து நாங்கள் கார்பரேட் கிளைம் கொடுக்குறோம். ஸோ இல்லை அப்படின்னா எங்களுக்கு இழப்பீடு வேணும், 10 கோடி ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அதை வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருந்தாப்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும்போது கோர்ட்ல போயிட்டு இப்போ இல்லை இது முடியாது, இதெல்லாம் நீங்க நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் இருந்து ஒரு வழக்கறிஞரும் அண்ட் தனுஷ் பக்கத்துல இருந்து ஒருத்தவங்களும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் போகும்போது அதெல்லாம் பண்ண முடியாது, இவருக்கான ஒரு இழப்பீடை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது தனுஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அடுத்த கட்ட ஒரு மூவுக்கும் அது போயிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் நம்ம நயன்தாரா எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. எப்படியாவது இது வந்து அப்படியே போயிடும், மூவ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் முடியல. ஆனா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னதான் அவங்களுடைய நார்மலா படத்துல இடம்பெறாத காட்சிகளாக இருந்தாலும் கூட நயன்தாரா வந்து போட்டிருக்காங்க இல்லையா ட்ரெஸ், அவங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல், அவங்களுடைய இயர் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன்ஸோடைய சம்மந்தப்பட்டது. ஸோ முழுக்க இது எல்லாமே எங்களை மட்டும்தான் சேரும். அதை வந்து அவங்க சைன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு கரெக்டாக டாக்குமெண்டோட கொடுத்துருக்காங்க. தொக்கா சிக்கிட்டாங்க நயன்தாரா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.